மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வாராந்திர மக்கள் குறைதீர்வு கூட்டம் முடிந்து வெளியே வந்த மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமியிடம் வேப்பங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் தேவசகாயம் மனு அளித்தார். அதில் தன்னுடைய மச்சான் பணத்தை வாங்கிக் கொண்டு ஏமாற்றி விட்டதாகவும், இதுகுறித்து வேப்பங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் முறையாக விசாரிக்காமல் தன்னை அழைத்து மிரட்டுவதாகவும் தெரிவித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே பனச்சக்குடி குரு கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் தலையாரி லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக பிடிபட்டனர். பெருவாக்கோட்டையைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது சொந்த இடத்தில் வீடு கட்ட ஏதுவாக அளவீடு செய்ய கேட்டபோது அதற்கு கிராம நிர்வாக அலுவலர் நைனா முகமது மற்றும் தலையாரி சித்ரா ஆகிய இருவரும் லஞ்சம் கேட்ட நிலையில் மை தடவிய நோட்டை பெறும்பொழுது லஞ்ச ஒழிப்பு துறையினர் இவர்களை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை ஆதீனத்தை கொல்ல சதி என்று பொய்யான தகவலை பரப்பிய மதுரை ஆதீனத்தை பதவி நீக்கம் செய்யக்கோரி இந்து மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் சோலை கண்ணன் செய்தியாளருக்கு பேட்டியளித்துள்ளார். உளுந்தூர்பேட்டை வாகன விபத்து தொடர்பாக மதுரை ஆதீன மடத்தின் புனிதத்தை கெடுக்கும் விதமாகவும் மத பிரச்சனையை உண்டாக்கும் விதமாகவும் பொய்யான தகவலை பரப்பி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கிய ஞானசம்பந்த தேசிய பரமாற்றியாருக்கு இந்து மக்கள் கட்சி வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். மதுரை ஆதீனம் இருக்க தகுதியற்றவர், அவரை உடனடியாக மதுரை ஆதீனம் பதவியில் நீக்க வேண்டும். வேறு ஒரு நபர் நல்ல மனிதரை மதுரை ஆதீனத்தை நியமிக்க வேண்டும் என்று தமிழகத்தில் உள்ள சைவ ஆதீனங்களுக்கு எங்களுடைய கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அவர்கள் இவரை நீக்கிவிட்டு வேறு ஆதீனம் நியமனம் பண்ணவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம், சட்ட ரீதியாக ஜனநாயக ரீதியாக எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை நிறுத்த தெரிவித்தோம். அரசியல் கோலங்கள் கிடையாது. சில இந்து அமைப்பு நிர்வாகிகள் கூட இருப்பதாக தகவல், அவருடைய பேச்சை கேட்டுதான் நடந்துகிட்டு இருக்கா சொல்றாங்க. அது உண்மை என்று காவல்துறை தான் விசாரணை பண்ணணும். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மேகமலை அருவியில் குடிப்பதற்காக தாய் மற்றும் உறவினர்களுடன் சென்ற 10 வயது சிறுவன் தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். கண்டமனூர் அருகே உள்ள ஸ்ரீரங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கேசவன் என்பவரின் மகன் ராகேஷ் உயிரிழந்த நிலையில் சம்பவம் குறித்து மயிலாடும்பாறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வேளச்சேரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MK அசோக் தலைமையில் மாவட்ட நகர வட்ட கிளைகளைச் சார்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். துபாயில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி கொண்டு வரப்பட்ட 60 லட்சம் ரூபாய் மதிப்புடைய வெளிநாட்டு கை கடிகாரங்கள், சிகரெட்டுகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். துபாயில் இருந்து சென்னைக்கு வரும் தனியார் விமானத்தில் கடத்தல் பொருட்கள் கடத்தி கொண்டு வரப்படுவதாக சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி சோதனை மேற்கொண்ட நிலையில் சென்னையை சேர்ந்த கடத்தல் பயணிகள் 2 விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி முடிவுக்காக காத்திருந்த மாணவன் குட்டையில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். சங்கோதிப்பாளையம் கிராமத்தில் வசித்து வரும் சக்திவேல் என்பவருடைய மகன் மணிகண்டன் அருகிலுள்ள குட்டையில் குளிக்க சென்றபோது நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் தீயணைப்பு துறையினரின் அலட்சியத்தால் தான் சிறுவன் உயிரிழந்ததாக ஊர் பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நீட் நுழைவுத் தேர்வு சரியாக எழுதாததால் கடிதம் எழுதி வைத்துவிட்டு மாணவன் தலைமறைவான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சித்தலம்பழம்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த தனபால் என்பவருடைய மகனான சங்கீர்த்தன் தான் சரியாக நீட் நுழைவுத் தேர்வு எழுதவில்லை எனவும் அளித்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை எனவும் வருத்தம் தெரிவித்து கடிதம் எழுதி வைத்துவிட்டு தலைமறைவான நிலையில் பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் பல்லடம் காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள ஆத்திக்குளம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் வட்டார கிடங்கில் கூலி உயர்வு கேட்டு தொழிலாளர்கள் வாணிப கழகத்தின் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தாசில்தார் மற்றும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் தொழிலாளர்கள் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மின்சாரம் தாக்கி 9 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவரின் மகனான பவித்ரன் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது அருகே உள்ள எர்த் கம்பியில் இருந்து மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த நிலையில் குடிநீர் குழாயில் இருந்து கசிந்து வந்த நீரில் இருந்து பாய்ந்த மின்சாரமே சிறுவனின் உயிரிழப்பிற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் வருவாய், ஊரக வளர்ச்சி, பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள், வேளாண்மை, தோட்டக்கலை உள்ளிட்ட தொழிலாளர் நலத்துறைகள் சார்பில் 1166 பயனாளிகளுக்கு 23.18 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வழங்கி சிறப்புரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் R. சதீஷ், நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் மணி, முன்னாள் அமைச்சர் P. பழனியப்பன், முன்னாள் MLA தடங்கம் சுப்பிரமணி மற்றும் பல்வேறு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்ட பாரத ரத்னா டாக்டர் MGR விளையாட்டு அரங்கில் உள்ள பல்நோக்கு விளையாட்டு அரங்கில் குத்துச்சண்டை பயிற்சி மையத்தை மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவ், சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் குத்துவிளக்கு ஏற்றி தொடக்கி வைத்தனர். தொடர்ந்து குத்துச்சண்டை பயிற்சி பெற உள்ள விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு விளையாட்டு சீருடைகள், விளையாட்டு உபகரணங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சிறுகரம்பலூர், பாசார், சிறுபாக்கம் உள்ளிட்ட ஊர்களில் தொகுதி வளர்ச்சி மற்றும் பொதுமக்களின் குறை கேட்கும் கூட்டத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் கலந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து பாசார் ஊராட்சியில் 130 பட்டாக்களை 10 நாட்களுக்குள் பயனாளர்களுக்கு தருவதாக உறுதியளித்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்ட பின்னர் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த குழாய்பாளையம் பகுதியில் நடைபெற்று வந்த சாலை விரிவாக்க பணியில் முறையான பாதுகாப்பு வசதிகள் பின்பற்றப்படாத நிலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதி பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் உயிரிழந்தவர்கள் உறவினர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து விபத்து நடைபெற்ற இடத்தில் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் நாஞ்சியம்பாளையம் ஊராட்சியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் கட்டப்படும் முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கத்திற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி மற்றும் இறகுப்பந்து அகாடமியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி பங்கேற்று ஸ்டார் இறகுப்பந்து அகாடமிக்கு தேர்வு செய்யப்பட்ட வீரர் வீராங்கனைகளுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் துணை மின் நிலைய அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பில் புதிய சாத்தூர் கோட்ட அலுவலகத்தை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். பின்னர் நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியில் மேட்டமலை தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தை திறந்து வைத்து பல்வேறு கடன் திட்டங்கள் மூலம் 16,70,000 ரூபாய் மதிப்பிலான கடன் தொகைகளை 6 மகளிருக்கு வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அருகே மின்னல் தாக்கி உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து 4 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கேண்டேயன் உள்ளிட்டோர் நேரில் சென்று அவரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நியாய விலைக் கடை கட்டிடத்தை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து எட்டயாபுரம் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு துவக்கி வைத்த நிலையில் இதில் விளாத்திக்குளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் GV மார்க்கேண்டேயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த வேடந்தவாடி கிராமத்தில் அமைந்துள்ள கூத்தாண்டவர் ஆலயத்தில் 203ஆம் ஆண்டு தேர் திருவிழாவை முன்னிட்டு மகாபாரத சொற்பொழிவு 18 நாட்கள் நடைபெற்று வருகிறது.
அந்த வகையில் 11ஆம் நாளை முன்னிட்டு கூத்தாண்டவர் பிறப்பு நிகழ்ச்சியில் மாட்டுக்கார கவுண்டர் வகையரா சார்பில் ஏராளமான பெண்கள் ஒரே சீரோடையில் பாரம்பரிய உணவு வகைகள் உள்ளிட்ட தட்டு வரிசையுடன் ஊர்வலமாக வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் அடுத்த கருகம்பத்தூர் ஊராட்சியில் முறையான குடிநீர் கேட்டு ஊராட்சி மன்ற அலுவலகத்தை காலி குடங்களுடன் கிராம மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ஊராட்சி நிர்வாகத்தினர் மற்றும் காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு உடனடியாக தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து முற்றுகை போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை அருகே ஆன்லைன் வர்த்தகம் மூலம் அரசு ஊழியரை ஏமாற்றி 14 லட்சத்தை அபேஸ் செய்த கும்பலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அரசு ஊழியர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் பண மோசடியில் ஈடுபட்ட மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே துணி துவைப்பதற்காக சென்ற மனைவி கிணற்றுக்குள் விழுந்த நிலையில் அவரை மீட்க சென்ற கணவர் மற்றும் அவருடைய தாயார் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரது உடலையும் கைப்பற்றியதோடு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பழைய அரண்மனை தெருவில் ஆக்கிரமிப்பில் உள்ள அங்கன்வாடி மையத்தை அகற்ற வந்த மாநகராட்சி அதிகாரிகளால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த மாநகராட்சி அதிகாரிகளை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது ரேஷன் கடையை இடிக்கக்கூடாது. இது முதியோர்லேருந்து வயசானவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது. இப்போ 3 மாசமாக வேற தெருவில் மாற்றினதுனால ஜாமான்லாம் ஒன்றும் வாங்க முடியல எங்களால். அங்கே என்ன போடுறாங்க என்ன இதுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இதனால பல பொருட்களை வாங்காமல் விட்டுடுறோம். வேறு அரிசி மட்டும் வாங்குறோம், சிலது கோதுமை வாங்காமல் விட்டுறோம், பருப்பு வாங்காமல் விடுறோம், பாமாயில் இது மாதிரி ஏதாவது ஒரு பொருளை நான் மிஸ் பண்ணிடுறேன் 3 மாசமா. அதனால எங்களுக்கு இந்த ரேஷன் கடை தான் வேணும். மீது இந்த ரேஷன் கடையை விட்டுட்டு மீதி பகுதி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதனால நாங்கள் போராடுவோம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வெற்றிலை விலையின் வீழ்ச்சி காரணமாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். முகூர்த்த நாட்களில் கிலோ 300 முதல் 400 ரூபாய் வரை விற்பனையாகும் வெற்றிலை தற்போது கிலோ 150 முதல் 200 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாவதாக வேதனை தெரிவித்துள்ள பஞ்சம்பட்டியை சேர்ந்த சேசுராஜ் என்பவர் 3 தலைமுறைகளாக தொடர்ந்து வெற்றிலை விவசாயம் செய்து வருவதால் இத்தொழிலை கைவிட மனமில்லை என்றும் பாதிக்கப்பட்ட வெற்றிலை விவசாயிகளுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழா நடைபெற இருப்பதாக தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் திருநங்கைகள் தங்கி திருவிழாவை கொண்டாடும் நிலையில் வருடந்தோறும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விடுதி வாடகைகள் உயர்ந்திருப்பதாக குற்றம் சாட்டிய விழுப்புரம் திருநங்கைகள் விடுதி கட்டணங்களை குறைக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். அதாவது டெம்பரவரி செட் போடுறாங்க, டெம்பரவரி பாத்ரூம்ஸ் வைக்கிறாங்க, டெம்பரவரி குளியல் அறை வைக்கிறாங்க, அவ்வளவுதான். டெம்பரவரி குடி தண்ணீர் பண்றாங்க. இது ஒரு சாதாரண திருவிழா இல்ல, உலகம் முழுக்க இருந்து வர திருநங்கைகளுடைய ஒரு திருவிழா. உங்க அனைவருக்குமே விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அத்தனை ஊடகங்களுக்கும் அது தெரியும். உலகம் இருக்கும் இத்தாலி, ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, லண்டன், அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, மற்றபடி அனைத்து நாடுகள்ல இருந்தும் வராங்க. இந்தியாவினுடைய பல மாநிலங்களிலும் திருநங்கைகள் கலந்துக்கிறாங்க. பட் ஏனோ தானோ தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்துட்டே தான் இருக்கோம். 20 வருஷத்துக்கு மேலே எங்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே ஒரு கலையரங்கம் கட்டித்தரலாம், அங்கே நிறைய பாத்ரூம்ஸு, அங்கே கொஞ்சம் தங்கறதுக்கான ஷெல்டர்ஸ் போட்டு கொடுக்கலாம். அதெல்லாமே எதுவுமே கவர்மெண்ட் செய்யாமே இருக்காங்க இன்னும். பட் இந்த வருஷமாவது அவங்க காதில் கேட்டு கண்டிப்பாக நிச்சயம் பண்ணி தருவாங்க அப்படின்னு நம்பிக்கை வைக்கிறோம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே பழங்குடியினத்தை சேர்ந்த 5 சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பட்டதாரி வாலிபர் கைது செய்யப்பட்டார். குழந்தைகள் நல பாதுகாப்புத்துறை உதவியுடன் சிறுமிகள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த குன்னூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் மகாலட்சுமி குற்றவாளியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.